இட்லி பொடி ரெசிபி பார்க்கலாமா? பேனில் ஒரு கப் பொட்டுக்கடலை சேர்த்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரை கப் உளுந்து சேர்த்து அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே அரை கப் கடலைப்பருப்பும் சேர்த்து அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையுமே நல்லா வறுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்து அதையுமே நல்லா வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இட்லி பொடி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.